இந்த உலகத்துடைய முடிவு நாள் நெருங்கி கொண்டிருக்குது. சிறுபான்மையினராக வாழக்கூடியவர்களுக்கு எதிராக அச்சுறுத்தல்களும் மிரட்டல்களும் அது நடந்து கொண்டு தான் இருக்கும். அமல்கள் செய்வதில் ஆர்வம் காட்டுங்கள், உற்சாகம் காட்டுங்கள். அரசாங்கத்தில் உள்ள மிக முக்கியமான ஒரு பதவி ஒன்று கிடைக்க போகிறது. நம்முடைய இஸ்லாமிய பெயருடைய பலர்கள் விளையாட்டுக்காக வேண்டி பெயரை மாற்றி கடந்த ஈஸ்டர் அட்டாக்கு பின்னால் பல சகோதரர்கள் ஐடென்டிட்டியில் உள்ள பெயரை கூட மாத்திட்டாங்க. முழு உடம்பை மறைத்தவர்கள் இன்றைக்கு சர்வசாதாரணமாக எங்கட பெண்மணிகளும் அபாயாக்களை போட்டுக்கொண்டு டான்ஸ் ஆடுறாங்க. எங்கட நாட்டில் அல்ஹம்துலில்லாஹ் தொழுகையாளி வீதம் கிட்டத்தட்ட 160% எங்கட நாட்டில் இருக்குது. ஒரு சிலர் இருக்கிறாங்க மஸ்ஜிதுக்கு வாரல்ல, என்னண்டா பயம், வைரஸ். நபி அவர்கள் சொன்னது 100க்கு 100 நடந்து கொண்டிருக்குது. நல்ல முறையில் வாழ்ந்தால் நல்ல முடிவோ. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு அனைத்து புகழும் உரித்தாகுக. அல்லாஹ்வினால் படைத்து உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனித இனத்திற்கு சீரான நேரான நல்வழியை காட்டுவதற்காக அல்லாஹ்வினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள், ரசூல்மார்கள், தீர்க்கதரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக இறுதியாக கடைசியாக உலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கு ஏற்படவிருந்த எண்ணற்ற இன்பங்களை, சந்தோஷங்களை, மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாது ஒவ்வொரு நிமிடமும் வினாடியும் தனது சமூகத்திற்காக, சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட எனது உயிருடுமினிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ். கணியத்திற்குரிய பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, சில வருடங்களுக்கு முன்னால் நாம் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நம்முடைய வளமையான எல்லா வகையான நடவடிக்கைகளையும் மேற்கொண்டிருந்தோம். ஆனால் சமீப காலமாக சில வருடமாக நாம் பார்க்கலாம், நம்முடைய நாட்டில் மாத்திரமல்ல உலகத்தில் பல பகுதிகளில் பல பாகங்களில் ஒவ்வொரு வகையான பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை மாத்திரமல்ல, அல்லது இந்த கோவிட்-19 வைரஸுடைய பரவுதல் மாத்திரமல்ல, இனம் சம்பந்தமாக, மதம் சம்பந்தமாக இன்னும் பலவிதமான பிரச்சனைகளை ஒவ்வொரு நாடும் நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றோம். இவைகளை நாம் சீர்தூக்கி பார்த்தோம், ஆழமாக ஆராய்ந்தோம் என்றால் இவைகள் அனைத்திற்குரிய மிக முக்கியமான காரணம் இந்த உலகத்துடைய முடிவு நாள் நெருங்கி கொண்டிருக்குது. ஏனென்றால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எல்லாத்திற்கும் ஒரு ஆரம்பத்தையும் முடிவையும் வைத்திருக்கின்றான். அதே மாதிரி இந்த யுகம் ஒரு நாள் முடிவுக்கு வந்துவிடும். முடிவுக்கு வருவதற்கு முன்னால ஃபித்னாக்களும் குழப்பங்களும் நிலநடுக்கங்களும் பூமி அதிர்வுகளும் சுனாமி போன்ற பேரலைகளும் ஏற்படும் என்று ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது நிதர்சனமாக இவைகள் அனைத்தும் கிட்டத்தட்ட நடந்து கொண்டிருக்கின்றன. நபி அவர்கள் சொன்ன பெரிய அடையாளங்கள் இல்லாமல் சில சிறிய சிறிய அடையாளங்களை பார்த்தோம் என்றால் சில வேளை நாம் நம்மை நாமே ஆறுதல் படுத்திக் கொள்வோம். அநேகமாக அடுத்த வாரம் சரி வந்துவிடும், அடுத்த மாதம் சரி வந்துவிடும் என்று நாம் நம்மை நாமே ஆறுதல் படுத்தி கொண்டாலும் வர வர பிரச்சனைகளும் சோதனைகளும் சிக்கல்களும் அநியாயங்களும் அட்டூழியங்களும் அதிகரித்த வண்ணம் தான் இருக்குகின்றது. ஹதரத் ஜுபைர் இப்னு அதி ரலியல்லாஹு அன்ஹு, ஹதரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட வந்து முறைப்பாடு செய்கிறார்கள். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய ஆட்சி காலம், இவனுடைய அநியாயம், இவனுடைய அக்கிரமம் ரொம்ப அதிகரித்து கொண்டே இருக்குது என்று சொன்ன நேரத்தில் ஹதரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இஸ்பிரு, நீங்கள் வேற வழி இல்லை, பொறுமையாக தான் இருக்கணும். இஸ்பிரு ஹத்தா யஅதி அலைக்கும் ஜமான் லா யஅதி இல்லா பஅதஹு அஷர்ரு மின்ஹு. எந்த அளவுக்கென்றா நீங்கள் பொறுமையாகிறீங்க, நீங்கள் இருக்கிற இந்த காலத்தை விட இதற்கு பின்னால் வார காலம் இதைவிட மோசமாகத்தான் இருக்கும்
இதை நான் சொல்லல்ல, சமிஅத்துஹு மின் நபியிக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நான் கேட்டிருக்கிறேன். அதனால் வர வர பிரச்சனைகள் அதிகரிக்கும், சோதனைகளும் அநியாயங்களும் அதிகரிக்கும், சிறுபான்மையினராக வாழக்கூடியவர்களுக்கு எதிராக அச்சுறுத்தல்களும் மிரட்டல்களும் அது நடந்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் இந்த நேரத்தில் நானும் நீங்களும் செய்ய வேண்டிய வேலை, அல்லாஹ்வின் பக்கம் கூடுதலாக நெருங்க வேண்டும், பாவங்களை விட்டுவிட வேண்டும், தவறுகளிலிருந்து மன்னிப்பு தேட வேண்டும். நம்முடைய கொடுக்கல் வாங்கலாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், அவைகளில் ஒவ்வொன்றிலேயும் நடக்கக்கூடிய எங்கள் எல்லோருக்கும் தெரியும். பாவம் செய்கிறவங்களுக்கு பாவம் என்று தெரியாமல் செய்யல, தெரியும். ஆனால் தெரிந்து கொண்டே பாவங்கள், தெரிந்து கொண்டே தவறுகள், தெரிந்து கொண்டே குற்றங்கள், தெரிந்து கொண்டே அல்லாஹ்வுக்கு மாற்றமான பல விடயங்கள் நடந்து கொண்டிருக்குது. அதனால தன் நபி அவர்கள் சொன்னார்கள், பாதிரு பில் அமாலி ஃபிதனன், அமல்கள் செய்வதில் ஆர்வம் காட்டுங்கள், உற்சாகம் காட்டுங்கள். பாதிரு பில் அமாலி ஃபிதனன், பல ஃபித்னாக்கள் வரும், பல குழப்பங்கள் வரும். கித்தஅல் லைலில் முத்லிம், இரவில் உள்ள இருட்டு எப்படி பல இடங்களில் பரவி இருக்குதோ அதே மாதிரி இந்த எல்லா வகையான ஃபித்னாக்களும் பரவும். எந்த அளவுக்கு பரவும் என்றால், யுஸ்பிஹு ரஜுலு முஃமினன், ஒரு மனிதன் காலையில் முஃமினாக இருப்பான், வயும்சி காஃபிரன், மாலையில் அவன் காஃபிராக மாறிவிடுவான். நாங்கள் பார்க்கலாம், பெரிய ஒரு, அது எங்களோட நாட்டிலையோ அல்லது வேறு நாடுகள்லையோ பெரிய ஒரு போஸ்ட் ஒன்று கிடைக்க போகுது, அரசாங்கத்தில் உள்ள மிக முக்கியமான ஒரு பதவி ஒன்று கிடைக்க போகிறது. அதனால் அது கிடைப்பதற்கு தடை உங்களுடைய மார்க்கம், நீங்கள் முஸ்லீமாக இருப்பது தான் தடை. அதனால் அந்த பதவியை பெற வேண்டும் என்றால் நான் முஸ்லீம் என்பதையும் விட்டு விடுவதற்கு தயார், இஸ்லாமிய பெயரையும் மாற்றுவதற்கு தயார். பெரிய பெரிய விளையாட்டு கழகங்களில் கடந்த காலங்களில் நாம் பார்த்தோம், நம்முடைய இஸ்லாமிய பெயருடைய பலர்கள் விளையாட்டுக்காக வேண்டி பெயரை மாற்று மத ஷிர்க் வைக்கக்கூடியவர்களுடைய பெயர்களை வைத்து விளையாடவில்லையா? சொன்னார்கள், யுஸ்பிஹு ரஜுலு முஃமினன், ஒரு மனிதன் காலையில் முஃமினாக இருப்பான், வயும்சி காஃபிரன், மாலையில் அவன் காஃபிராக மாறி விடுவான். கடந்த ஈஸ்டர் அட்டாக்குக்கு பின்னால் நாங்கள் கேள்விப்பட்டோம், நம்முடைய பல சகோதரர்கள் ஐடென்டிட்டியில் உள்ள பெயரை கூட மாற்றிட்டாங்க. என்ற ஆங்காங்கே செக் பாயிண்ட்டுகளில் பார்க்கிற நேரத்தில் இஸ்லாமிய பெயர் இருந்த சிரமம். நாங்கள் நினைக்கணும், இதுதான் எங்களுக்குரிய முஜாஹதா. இஸ்லாமிய பெயரோட, இஸ்லாமிய சின்னத்தோட, இஸ்லாமிய அடையாளங்களோட நாங்கள் வாழ்வது தான் அல்லாஹ்வுக்கு விருப்பம். நாங்கள் நினைக்கணும், எங்களுக்குள்ள ஆகப்பெரிய செக்ரிஃபைஸ் இது. ஏனென்றால் நாம் பார்க்கலாம், எங்களோட நாட்டில் நிகாபுக்குரிய பிரச்சனை வந்துச்சு. வந்ததற்கு பின்னால் எத்தனையோ பெண்கள் நிகாபு போட்டவர்கள் தன்னுடைய முழு உடம்பை மறைத்தவர்கள் இன்றைக்கு சர்வசாதாரணமாக அவர்களுக்கு அதனுடைய உணர்வு கூட இல்லை. கடந்த 2-3 வருடங்களுக்கு முன்னால் நான் எப்படி இருந்தேன், இப்பொழுது நான் எப்படி இருக்கிறேன் என்ற உணர்வு கூட இல்லாமல், ஏண்டா மற்றவர்களோடு இணையோனும் சேரோனும் என்பதற்காக வேண்டி மார்க்கத்தையும் ஷரீஆவையும் நபியுடைய வழிகாட்டுதல்களையும் விட்டுவிட்டு, மேலான பெரியார்களே, சகோதரர்களே, எங்களுடைய சகோதரர்கள் சென்று கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம். இப்போ நபி அவர்கள் சொன்னார்கள், இதெல்லாம் கியாம நாளைக்குரிய அடையாளங்கள். சின்ன சின்ன விடயங்களுக்காக இஸ்லாத்தை விடுவார்கள், மார்க்கத்தை விடுவார்கள், மஸ்ஜிதுகளை பெரிய பெரிய அளவுள்ள மஸ்ஜிதுகளை கட்டுவார்கள். இஸ்லாம் அதனுடைய பெயரில் மாத்திரம்தான் இருக்கும். யூஷிக்கு அலன் நாஸி யஅதிய ஸமான் லா யப்கா மினல் இஸ்லாமி இல்லா இஸ்மு. வெகு விரைவுள்ள மக்களுக்கு ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் இஸ்லாம் என்பதை தவிர வேறொன்றும் இருக்காது. நாங்கள் பார்க்கலாம் சில மேற்கத்திய நாடுகளில், ஏன் இஸ்லாமிய நாடுகள், எங்களோட சிந்தனையில் இஸ்லாமிய நாடுகள் என்ற அரபு நாடுகள் மாத்திரம்தான் வரும். அரபு நாடுகள் அல்லாத ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ள எத்தனையோ இஸ்லாமிய நாடுகள். நான் சிலவேளை பெயரை சொல்வதும் உங்களுக்கு சங்கடமாக இருக்கலாம். லெபனான் போன்ற நாடுகள், மொரோக்கோ போன்ற நாடுகள், தியூனிஸ் போன்ற நாடுகள், எந்த அளவுக்கு என்றால் இஸ்லாமை தவிர வேற எந்த ஒன்றுமே இல்லை. முஸ்லிமுடைய பெயர், அவர்களுடைய திருமணம், அதிலே ஆண்களுடைய பெண்களுடைய நடனங்கள், ஆண்கள் பெண்களுடைய நடமாட்டங்கள்,
அவர்கள் ஏன் சாப்பிடுவதை கூட பார்க்கலாம். கையால் சாப்பிட தெரியாது, கரண்டி கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க. கையால் சாப்பிடுவது பெரிய ஒரு சுன்னத். விரல்களை சோப்பி சாப்பிடுவது மிகப்பெரிய ஒரு சுன்னா. அந்த சாப்பிட்ட தட்டையை வலித்து சாப்பிடுவது ஆகப்பெரிய சுன்னா. நபி அவர்கள் சொன்னார்கள், அபூ தாவூதுல பதிவாக இருக்கிற ஹதீஸ், இதா அகல அஹதுக்கும் ஃபீ கஸ்அத்தின் சும்மா லஹிஸஹா, ஒருவர் ஒரு தட்டையில சாப்பிட்டு அந்த தட்டையை வலித்து சாப்பிட்டால் தகூலு லஹுல் கஸ்ஆ, அந்த தட்டையே அவரை பார்த்து சொல்லுகின்றது, அத்தகல்லாஹு மினன் நார் கமா அத்தகதனி மினஷ் ஷைத்தான், ஷைத்தானிடமிருந்து நீ என்னை பாதுகாத்ததை போன்று அல்லாஹ் உன்னை நரகத்திலிருந்து பாதுகாப்பானாக. அபூ தாவூதுல பதிவாக இருக்கிற சஹீஹான ஹதீஸ். அந்த தட்டை நமக்காக துஆ செய்கின்றது. ஆனால் இன்று நாங்கள் பார்க்கலாம் திருமணங்கள்ல, அதில் அரபு நாடுகளில் பார்க்கலாம் உணவுகளில் எந்த அளவுக்கு அங்கே வீண் விரயம் செய்யப்படுகின்றது என்றால் சொல்ல முடியாத அளவுக்கு. மேலான பெரியார்களே, நபி அவர்கள் சொன்னார்கள், லா யப்கா மினல் இஸ்லாமி இல்லா இஸ்மு, இஸ்லாத்திர பெயரை தவிர வேறொன்றும் இல்லை, முஸ்லிம் என்ற பெயர் மாத்திரம். மற்ற எல்லா வகையான கொண்டாட்டங்கள், அது பார்ட்டிகள், மியூசிக்கல் ஷோக்கள் என்னென்ன இருக்குதோ இவைகள் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ் ஓரளவு நம்முடைய நாடு பாதுகாக்கப்பட்டிருக்குது. முழுமையாக இல்லை. ஆனால் சோஷியல் மீடியாவில் பார்த்து இப்போ எங்களவங்களும் பழகுறாங்கிற எங்கட பெண்மணிகளும் அபாயாக்களை போட்டுக்கொண்டு டான்ஸ் ஆடுறாங்க. முக்கியமான 5 ஸ்டார் ஹோட்டல்களில் நடக்கிற சில திருமணங்கள், எங்கட ஆண்டிமார் இளம் யுவதிகள் அல்ல, 40 வயது 50 வயதை தாண்டிய எங்கட பெரிய பெண்மணிகள் கூட டான்ஸ் ஆடக்கூடிய காட்சிகளை நீங்கள் எல்லாரும் பார்த்து தான் இருப்பீங்க. இந்த சோஷியல் மீடியாவில் வாரது எல்லாத்தையும் பார்த்து நினைக்கிறாங்க, இஸ்லாத்தில் இதற்கு தடை இல்லை, உலகம் போகிற மாதிரி தான் நாங்கள் போகணும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நபி அவர்கள் சொன்னார்கள், மசாஜிதுஹும் ஆமிரா வஹிய ஹராபும் மினல் ஹுதா, மஸ்ஜித்கள் பெரிய அளவில் கட்டப்பட்டிருக்கும், ஆனால் அதில் ஹிதாயத்துடைய அமல்கள் இருக்காது, அதில் நேர்வழியுடைய அல்லாஹ்வுக்கு விருப்பமான செயல்கள் இருக்காது. எங்கட நாட்டில் அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ் தொழுகையாளி வீதம் கிட்டத்தட்ட 160 வீதம் எங்கட நாட்டில் இருக்குது. ஆனால் மீதம் உள்ளதையும் நாங்கள் பாதுகாக்கணும். ஆனால் ஒரு கவலை என்னாண்டா, இந்த COVID-19 இந்த பிரச்சனை வந்ததற்கு பின்னால் வளமையாக மஸ்ஜிதுக்கு வந்தவர்கள் கூட இப்போ இந்த காலம் தானே, அவங்க மஸ்ஜிதுக்கு வருவதற்கு மட்டும்தான் பயம். ஃபங்க்ஷன்களுக்கு போகலாம், நிக்காஹுக்கு போகலாம், மற்ற ஒன்று கூடக்கூடிய இடங்களுக்கு எல்லாம் போகலாம். ஒரு சிலர் இருக்கிறாங்க மஸ்ஜிதுக்கு வாரல்ல, என்னண்டா பயம், வைரஸ். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அப்போ நபி அவர்கள் என்ன சொன்னார்கள், மஸ்ஜிதுகள் மிக பெரிதாக கட்டப்பட்டிருக்கும், வஹிய ஹராபும் மினல் ஹுதா. சென்ற வாரங்களில் நாங்கள் அமெரிக்காவில் பார்த்தோம், சில மாநிலங்களில் டெக்சஸ் போன்ற பகுதிகளில் ஒவ்வொரு மஸ்ஜித் கட்டியிருக்கிறாங்க. $2 மில்லியன் $3 மில்லியன், கிட்டத்தட்ட 5 ஏக்கரில் மிகப்பெரிய பெரிய மஸ்ஜிதுகள். கார் பார்க்கிங் மாத்திரம் 300 பார்க்கிங், 500 பார்க்கிங். $2 மில்லியன் $3 மில்லியன் 50 கோடி 60 கோடி செலவுல மஸ்ஜிதுகள் கட்டிக்கிறாங்க. வெறும் வீணுக்காக, பெருமைக்காக நாங்கள் இவ்வளோ செலவழிச்சு மஸ்ஜித் கட்டினோம். ஃபஜ்ருடைய தொழுகையில் பார்த்தா 10 பேர், லுஹர் அசருக்கு பார்த்தா 3 பேர், மக்ரிப் இஷால ஓரளவு 40-50 பேர் வருவாங்க, ஜும்மாவுக்கு பார்த்தா கிட்டத்தட்ட 1000 பேர் வருவாங்க. ஆனால் அந்த பகுதியில் இருக்கிற இஸ்லாமியர்கள் கிட்டத்தட்ட 25,000 பேர். நாங்கள் ஒரு மஸ்ஜிது போயிருந்தோம், அந்த மஸ்ஜிதை சுற்றி ஆப்கானிஸ்தானிலிருந்து வந்த அகதிகள் மாத்திரம் 10,000 பேர் இருக்கிறாங்க. ஆனால் ஜும்மாவுக்கு அந்த நாட்டுடைய சகோதரர்கள் ஒரு 100 பேர் கூட இருக்க மாட்டாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நான் ஏன் இதை சொல்ல வாரேன்டா, நபி அவர்கள் சொன்னது 100க்கு 100 நடந்து கொண்டிருக்குது. இவைகள் அனைத்தையும் பார்த்து கொண்டும் நாம் மாறிவிட்டோமா? நாம் நம்மை மாற்றி விட்டோமா? நம்முடைய பாவங்களை, ரகசியமான தவறுகளை விட்டு விட்டோமா? நம்முடைய கொடுக்கல் வாங்கல் உள்ள ஏமாற்றம், அநியாயம் இவைகளுக்கு நாம் முற்றுப்புள்ளி வைத்து விட்டோமா? ஆனால் அது போதாது. அதனால் இந்த அடையாளங்களை அனுப்புவதற்குரிய காரணமே என்ன? மக்கள் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கணும், அவர்களுடைய பாவங்களுக்கு தௌபா செய்யணும், அந்த பாவங்களிலிருந்து மீளணும். நாம் மீண்டாத்தான் நம்முடைய புள்ள குட்டிகள் மீளுவாங்க. பெரியவர்கள் திருந்தினாத்தான் வாலிபர்களை திருத்தேலும்.
மூத்த பெண்மணிகள் திருந்தினாத்தான் இளைய பெண்மணிகளை திருத்தேலும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால் பயங்கரமான ஒரு காலத்தில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் முதல்ல நாங்கள் எல்லாரும் எங்களோட வீட்டிலிருந்து மாற்றுவோம். நான் என்னுடைய வீட்டை மாற்றணும். முதல்ல நான் என்னுடைய மனைவி மக்களை மாற்றுவோம். எனக்கு கீழுள்ளவர்களை மாற்றுவோம். மற்றவர்களை பார்க்க மாட்டோம். மற்றவர்களை பற்றி அல்லாஹ் அவங்கள்ட்ட கேட்பான். என்னை பற்றி என்னிடத்தில் தான் அல்லாஹ் கேட்பான். நான் தான் பதில் சொல்லணும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இப்படி நாம் நம்மை மாற்றி எங்களோட வீடுகளிலிருந்து நாங்கள் ஆரம்பித்தோம்டா எதிர்காலத்தில் ஒரு அழகான சந்ததியை உருவாக்கலாம். இல்லாவிட்டால் அல்லாஹ் பாதுகாக்கணும். பல வெளிநாடுகளில் எப்படி எங்களுடைய இஸ்லாமிய சமூகம் அவர்களுடைய இஸ்லாத்தை விட்டு சென்று விட்டார்களோ, அவர்களுடைய பெற்றோர்களுடைய பிடியிலிருந்து வழி தவறி அவர்கள் ஃப்ரீடம், சுதந்திரம் என்று விருப்பமான ஆண்களோட விருப்பமான பெண்களோட வாழக்கூடிய ஒரு சூழல் எப்படி வெளிநாடுகள் இருக்குதோ அல்லாஹ் பாதுகாக்கணும். எங்களோட நாட்டிலேயும் வெகு விரைவில் அது போன்ற சூழல் உருவாகிவிடக்கூடாது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதெல்லாம் நாம் எல்லோரும் ஆழமாக யோசிப்போம். தனிமையிலிருந்து யோசிப்போம். நாங்கள் இப்படி போனால் எங்கே போய்கொண்டிருக்கிறோம்? நாம் நம்மை மாற்றணும். நாம் நம்மை திருத்தணும். நல்ல முறையில் வாழணும். நம்முடைய முடிவு நல்லதாக அமையணும். நல்ல முறையில் வாழ்ந்தால் நல்ல முடிவு வந்தால் தான் நல்லவர்களாக எழுப்பாற்றப்படுவோம். அந்த அடிப்படையில் வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், எங்கள் எல்லோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நம்முடைய பெற்றோர்கள், உற்றார்கள், உறவினர்கள், முழு உலகத்தில் உள்ள அனைத்து இஸ்லாமிய ஆண்கள், பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், விசேஷமாக முழு உலகத்தில் தோன்றியிருக்கக்கூடிய இந்த பயங்கரமான வைரஸ்களிலிருந்து ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தை பாதுகாப்பாயாக. விசேஷமாக நம்முடைய நாட்டுடைய நிலைமையை சீராக்கி வைப்பாயாக. முஸ்லிம்களுக்கு எதிராக என்னென்ன சதித்திட்டங்கள் தீட்டப்படுகின்றனவோ யா அல்லாஹ், அவைகள் அனைத்தையும் தவிடு பொடியாக்கி கண்ணியமாக கௌரவமாக வாழக்கூடிய ஒரு சமூகமாக இந்த நாட்டிலே வாழக்கூடிய எல்லோருடனும் இணைந்து சேர்ந்து மார்க்கப்பட்டுடன் வாழக்கூடிய ஒரு சமூகமாக நம் எல்லோரையும் ஆக்கி நம் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி வைப்பாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் பிரஹ்மத்க யா ரஹ்மர் ராஹிமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.